Praise the Lord. அப்படி நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த மாதம் நமக்கு சத்தியத்தின் மாதம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் சத்தியம் சார்ந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 65 அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 65:16 வாசிக்கிறேன், கவனிங்கள். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு முன்பாக மறைந்து போயின. ஆம், இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 65 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை சொல்வது சத்திய தேவன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனுக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதிலே ஒரு பேர் தான் சத்திய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த சத்திய தேவன் என்றால் யார்? இந்த சத்திய தேவன் என்கிறவர் எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இங்கு அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இடுக்கண்கள், முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு சுதந்திரம் மறைந்து போயின. ஆம், இங்கு அற்புதமான ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். யார் சத்திய தேவனை பின்பற்றுகிறார்களோ, யார் சத்திய தேவனை சுதந்திரம் ஆராதிக்கிறார்களோ, யார் சத்திய தேவனுக்காக வாழ்கிறார்களோ அவர்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தரால் அவங்களுடைய முந்தின இடுக்கண்கள் எல்லாம் நீங்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. முந்தின இடுக்கண்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த இடுக்கண்கள் என்றால் என்ன? இடுக்கண்கள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை இந்த இடுக்கண்களுக்கு ஆதரவாய் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 116:3. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். முந்தின இடுக்கண்கள் கடந்து போகும் என்று ஏசாயா 65:16 சொல்லுகிறது. அப்படியானால் இடுக்கண்கள் என்றால் என்ன என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த இடுக்கண்கள் என்பதற்கு வேதம் கொடுக்கிற அழகான ஒரு விளக்கத்தை பாருங்கள். அந்த சங்கீதம் 116:3 சொல்லுகிறது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. இடுக்கண்கள் என்று சொன்னால் மரண கட்டுகள். யாருக்கு மரண கட்டு வரும், எந்த விதத்துல வரும், எப்படி வரும் என்பது யாருக்கு தெரியாது. இன்னைக்கு 100 வசனத்தை சகோதரி கீதா அவர்கள் வாசித்தார். அந்த 100 வசனத்தை வாசிச்ச போது அதுல ஒரு வசனம் இப்படியாய் வாசித்தார்கள். ஈசாக்கு சொல்லுகிறார், எனக்கு எப்போது மரணம் வரும் என்று தெரியாது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ பெரிய மனிதர்களா இருந்தாலுமே பல நேரத்துல மரணம் வருவது தெரியாது. இந்த இடுக்கண் என்பது மரண கட்டுகளை காண்பிக்கிறது. ஒன்று. இந்த இடுக்கண் என்பது 2வது பாதாளத்தின் அனுபவத்தை குறிக்கிறது. நீ பரலோகத்துக்கே போக மாட்ட, பரலோகம் உனக்கு கிடைக்காது. சுத்தரம் பரலோக சிந்தையோ பரலோக தரிசனத்தை மறந்துடணும். நீங்க ரொம்ப பெரிய பாவி, உங்களுடைய ஜீவியத்துல ஆதி பாவங்கள் நிறைய காணப்படுது, அதனால பரலோகமோ தேவ ராஜ்யமோ உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, கண்டிப்பா பாதாளத்துக்கு தான் போவேன்னு சொல்லி பிசாசானவளும் சரி சத்துருக்களும் இப்படிதான் பேசி 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 இருதயத்தை கரைய பண்ணுவாங்க.
அப்போ இந்த சோத்திர இடுக்கன் என்பது இரண்டாவது பாதாள பிடியை காண்பிக்கிறது. மூன்றாவதாக இந்த இடுக்கன் என்பது எதை குறிக்கிறது? இக்கட்டு. நான்காவது சஞ்சலம். இந்த இக்கட்டு என்பது என்ன? எதிர்பாராத நேரத்தில் வருகிற ஒரு சிக்கலுக்கு பேர்தான் இக்கட்டு. அடுத்தது சஞ்சலம். இந்த சஞ்சலம் என்பது என்ன? மரணக்கட்டு ஒரு பக்கம், பாதாளத்தின் பயம் ஒரு பக்கம், எதிர்பாராத சிக்கல்கள் ஒரு பக்கம். இது மூணு அடுத்து வரும்போது இருதயம் கலங்கி உள்ளம் வியாகுலப்பட்டு சஞ்சலம் நிறைந்துள்ளது. இப்ப கவனிங்க, இடுக்கன், முந்தின இடுக்கண்கள் உன்னிடத்தில் இருக்காது என்று கர்த்தர் சொன்னான். அந்த இடுக்கன் என்றால் மரண கட்டு, பாதாள பயம், சுத்திரம், இக்கட்டு என்கிற சிக்கல்கள், அதனால் உண்டான மன உளைச்சல். அதைத்தான் இங்கு சத்திய தேவன் ஏசாயா 65:16 சொல்லுகிறார். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு போயிரும். நீங்கள் அதை நினைக்க வேண்டியதே வராது, நீங்கள் அதை யோசிக்க வேண்டியதே இருக்காது. இப்படிப்பட்ட இடுக்கணிலிருந்து நான் உங்களை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த கிருபையுள்ள வார்த்தையை கொடுத்து இடுக்கண்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போகும் என்று சொன்னால், தேவன் உங்களுடைய சிந்தனை மண்டலத்தை மாற்றப் போகிறார் என்று அர்த்தம். உங்க யோசிக்கிற தன்மையவே கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க முந்தினபடி இளையகுமாரனை போல இருந்தாதானே தவிட்ட நினைப்பீங்க, பன்னிக்குட்டி நினைப்பீங்க, எஜமானர் நினைப்பீங்க, அப்புறம் காசு செலவழிச்சது நினைப்பீங்க. நீங்க சொல்ற இளையக்கும் அந்த கெட்ட குமாரனாக அல்ல, உங்களை மகனாக சொல்ற ஏற்றுக்கொண்ட பிள்ளையாய் மாற்றுவதனால அவன் என்னைக்கு தகப்பன் வீட்டுக்கு வந்தானோ அன்னைக்கே அவன் சிந்தனை மாறிடுச்சு, அவனுடைய எண்ணங்கள் மாறிடுச்சு. பைபிள் சொல்லுது, கடைசி வசனம் லூக்கா 15 கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான். ஆம், முந்தின இடுக்கண்களை சத்திய தேவன் மறக்க பண்ணுகிறார். அப்படின்னாக்க என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய சிந்தனை மண்டலத்தையே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவங்க யோசிக்கிற தன்மையவே கர்த்தர் மாத்துகிறார். கரடு முரடான, ஏட்டிக்கு போட்டியான, எதற்கும் ஒத்து வராத, எப்போதுமே எதிர்மறையானதை சிந்திக்கிறவங்க எண்ணங்கள், உங்க சிந்தனைகள், அந்த யோசனைகளை ஆண்டவர் தம்முடைய கையை நீட்டி உங்க மூளையை தொடுகிறார், உங்களுடைய சிந்தனை மண்டலத்தை தொடுகிறார். அதனால இனி நடக்க போறது என்ன? கர்த்தர் நல்லவர். மரணத்தை குறித்த சிந்தனை, பாதாளத்தை குறித்த சிந்தனை, சிக்கல்களை குறித்த சிந்தனை, இதெல்லாம் மன சஞ்சலத்தை குறித்த சிந்தனை, இதெல்லாம் உங்கள்கிட்ட வரவே வராதபடி கர்த்தர் மாற்றி, கர்த்தர் நல்லவர், மகிமையிலும் சந்தோஷத்திலும் கர்த்தர் நிரப்ப போகிறார். அப்ப சத்திய தேவன் என்று சொன்னால் முந்தின இடுக்கண்களை மறக்க பண்ணுகிற தேவன். எனக்கு மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகள, ஆண்டவரே இடுக்கண்களை மறக்க பண்ணும் போது நீங்க ஏன் இந்த பாரத்தை சுமந்து தெரியுறீங்க? என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிருச்சு, இப்படி தெரியாம காலை விட்டுட்டேன், தெரியாம நான் சிக்கிட்டேன், இனி சாகர வரைக்கும் அப்படிதான், இப்படி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க. இந்த யோசனைக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை முழுவதுமா மாற்றுகிறபடினால், உங்க சிந்தனை, உங்க எண்ணங்கள், அந்த மண்டலம் அப்படி மாறுகிறபடினால், இனி நீங்க நல்ல மெச்சூரிட்டியா இருக்கிறத எல்லாரும் பார்க்க போறாங்க. ஒரு சீனியரா இருக்கிறத எல்லாரும் பார்க்க போறாங்க. உங்களை பார்க்கிறவர்கள் கையெடுத்து ஸ்தோத்திரம் சொல்லுகிறதையும், உங்களை பார்க்கிறவர்கள் ஏதோ புதிதானதை பார்ப்பதை போலவும் பார்க்கத்தக்கதானே அந்த ஒரு ஏற்ற பாத்திரமாய் தேவனாகிய கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். எல்லாரிடத்திலும் மதிப்பும் மரியாதை கிடைக்கத்தக்கதாக, எல்லாருக்கு முன்பாய் ஒரு தனி அந்தஸ்தை கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக உங்களை தம்முடைய காருண்யத்தினால் அணைத்துக் கொள்ளுகிறார். அதற்கு பேர்தான் அவர் சத்திய தேவன். அந்த சத்திய தேவன் என்றால் முந்தின இடுக்கண்களை முழுவதுமாய் அழித்து போடுகிறவர்.
இதோ இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது நம்முடைய மத்தியிலே ஆம் என்றும் ஆமீன் என்றும் உலாவுகிறதை நான் பார்க்கிறேன். இப்படி தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் நல்லவே ஓ சுதந்திரம் தேவ தூதர்கள் உலாவுகிறவர்களாய் இருக்கிறார்களோ, அதே போல இங்கு கர்த்தருடைய ஒரு அபிஷேகம் இந்த காலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற பலருடைய வீடுகளிலே இந்த அபிஷேகம் உலாவுகிறதை நான் பார்க்கிறேன். அந்த அபிஷேகத்தை இப்போதே பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகமானது முந்தின இடுக்கண்களை மறக்க பண்ணுகிற, முந்தின வேதனைகளை, பாதாளத்தை மறக்க பண்ணுகிற, முந்தின மரண கட்டுகளை மறக்க பண்ணுகிற, முந்தின சிக்கல்களை மறக்க பண்ணுகிற, முந்தின சஞ்சலத்தை மறக்க பண்ணுகிற அற்புதமான ஒரு அபிஷேகமாய் வருகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த இருட்டோட ஜெபத்துல வந்து அதிக ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் உடைய சத்தியத்தை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இவர்களுடைய எல்லாருடைய குடும்பங்களும் இருக்கிற எல்லா இடுக்கண்களும் இப்பொழுது மறக்கப்பட்டு போவதாக. நீ சத்தியத்தின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடினால் அந்த சத்தியம் இங்கு தலை தோங்கத்தக்கதாய், அந்த சத்தியம் இங்கு தூக்கி பிடிக்கத்தக்கதாய் இப்பொழுதே எல்லா சகோதரருடைய, எல்லா சகோதரிகளுடைய, ஊழியக்காருடைய இடுக்கண்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போவதாக, மறக்கடிக்கப்பட்டு போவதாக. இதோ பிள்ளைகள் மீது அந்த அபிஷேகம் வருகிறதுனால இப்பொழுதே ஆவியிலே களி கூற உதவி செய்வீராக. இப்பொழுதே ஆவியிலே மகிழ கர்த்தர் உதவி செய்வீராக. நீ சத்திய தேவன் என்பதை விளங்க பண்ணவேனாக. திரா பபேரிக்கா துரா தரக்கா துரா ஷா ரீ மல்லா தரக்கா திரே கடக்கா துடா கரகதரதியா. ரெண்டு கைகளும் அதிக உளைச்சலோடு காணப்படுகிறது. ரெண்டு கைகளும் அதிக உளைச்சலோடு காணப்படுகிறது. எந்த ஆயின்மெண்ட் போட்டாலும் கேட்கவில்லை என்று சொல்லி கை உளைச்சலோடு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இதோ கர்த்தராகிய தேவன் முந்தின இடுக்கண்களை மறக்க பண்ணுகிற தேவன் உங்க கை உளைச்சல் என்கிற இடுக்கணிலிருந்து இப்பொழுதே கர்த்தர் மீட்டெடுக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்க கைகளை நீட்டுங்க. உங்க ஒரு கையின் மீது இன்னொரு கையை வையுங்க. இது கர்த்தருடைய அபிஷேகம் தொடுவதாக. அது எல்லா தசை பிடிப்புகள், எல்லா வாயு மண்டல பிரச்சனைகளை மாற்றி அந்த சொல்ற கை உளைச்சல்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் 100% சுகமாவதாக, சுகமாவதாக, சுகமாவதாக. பிசாசின் கைகளை உடைத்து இயேசுவின் வல்லமையை கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவரே. இரண்டாவதாக, மிக அதிக தலைவலி, மிக அதிக தலைவலி, அடிக்கடி பயங்கரமான தலைவலி, தலையெல்லாம் குத்துவதை போல இருக்கிறது. அதனால் நிம்மதியாய் தூங்க முடியல. சில நேரம் சில காரியத்தை யோசித்தாலே அதுவே பயங்கர தலைவலியாய் மாறிவிடுகிறது. இது ஏன் என்று தெரியல, எனக்கு சுகர் அதிகமாயிடுச்சு நினைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இது சுகர் அதிகமானதினால் வந்த தலைவலி கிடையாது. இது உங்க சரீரத்தில் காணப்படுகிற ஒரு நரம்பு மண்டல கோளாறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நரம்பு மண்டல கோளாறு. அந்த நரம்பு மண்டல கோளாறா இருக்கிற அந்த கோளாறுகளை இதோ தேவனுடைய அபிஷேகம் உள்ளே இறங்குகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உள்ளே இறங்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை உள்ளே இறங்குகிறது. அந்த நரம்பு மண்டலத்தை ஆண்டோட வல்லமை உள்ள குணமாக்குகிறது. ஆண்டோட வல்லமை சுகமாக்குகிறது. ரீ பா 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 ரா கா டுகதரதியா ஈ பா பா லா கா டு தா ரகத்தின் கதரதியா அடிக்கடி உண்டாகிற தலைவலி, தலை பாரம், தலை உளைச்சல் இதெல்லாம் மறைந்து போவதற்காக 1 கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1 கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவன். இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சத்திய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது.
அந்த சத்திய தேவன் என்பது முதலாவது அவர் இடுக்கண்களை மறக்க பண்ணுகிற தேவன் என்று பார்த்தோம். இரண்டாவது, அந்த சத்திய தேவன் என்ன செய்கிறாராம்? அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. என் கண்களுக்கு மறைந்து போயின அப்படின்னா இனி அங்க நீங்க நினைக்கவே முடியாதபடிக்கு அந்த இடுக்கண்களுக்கு காரணமாயிருந்த, குழப்பங்களுக்கு, வியாதிக்கு காரணமாயிருந்த அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மறக்க பண்ணுகிறார். ஆண்டவர் மறக்க பண்ணுகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு காரியத்துல தேவன் சுதந்திரம் மறக்க பண்ணுகிறார். அதுல இன்னொரு ஆச்சரியத்தை பாருங்க. அந்த ஏசாயா 65 சுதந்திரம் 16 மறக்க பண்ணுகிறார் என்கிற வார்த்தையை விட அந்த வார்த்தை சொல்லுகிறது, மனதிலே சுதந்திரம் கர்த்தர் நல்லவே என் கண்களுக்கு மறைந்து போயின. மறைந்து போயின. உங்க கண்ணுக்கு தெரியாதபடிக்கு ஆண்டவர் அதை மறைந்து போக பண்ணுகிற தேவன். நீங்க மறக்க முடியாத துக்கம் உங்க தொண்டைய அடைத்திருக்கலாம். சுத்தர் எதிர்பார்க்காத குழப்பம் உங்க இருதயத்தை நிறைத்திருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மறைந்து போக பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் சுத்தர மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா. மறைந்து போகிற அந்த அற்புதமான காரியம், மறைந்து போகிற அந்த அற்புதமான கிரியை, அந்த மறைந்து போக பண்ணுகிற அந்த அற்புத தேவனுடைய செயல் இந்த காலை வேளையிலே உங்க ஜீவியத்துல அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவர் வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மறைவு கிருபை உண்டாதாக. இந்த சிக்கல்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகிறது என்று சொன்னா அது மறைந்து போவதற்கு எப்படி மறைந்து போகும்? எந்த விதத்திலே மறைந்து போகும்? அதுதானே நம்முடைய கேள்வி. அவர் எப்படி மறைய பண்ணுகிறார் பாருங்க. ஆச்சரியமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 6:4. அது மாயையாய் தோன்றி இருளிலே மறைந்து விடுகிறது, அதன் பேர் அந்தகாரத்தால் மூடப்படும். அல்லேலூயா. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு தேவ மனுஷனா கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்களை எப்பயுமே மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி, எப்பயுமே உங்களுக்கு இடர்கல்லா இருந்து, எப்பயுமே உங்களுடைய நன்மையெல்லாம் தீமையா மாத்தி, எப்போதெல்லாம் அவங்க தன்னையே மேன்மைப்படுத்தி உங்களை கீழ்படுத்தி, இப்படி எந்த அளவுக்கு எதிரும் புதிருமாய் உங்களுடைய மனிதர்கள் கூட இருந்தவர்கள் காணப்பட்டார்களோ, அந்த எதிரும் புதிருமான இருக்கிற அந்த மனிதர்களிடத்திலிருந்து என் கர்த்தர் உங்களை அந்த பிரித்து எடுக்கிறார். பிரித்து எடுக்கிறதுனால நடக்க போவது என்ன தெரியுமா? அடுத்த சில நாட்களுக்குள் அது அப்படியே மறைந்து போயிடும். அவங்களுடைய வேகம் இருக்காது, அவர்களுடைய தீவிரம் இருக்காது, அவர்களுடைய கள்ளத்தனம் அங்கு இருக்காது, அவர்களுடைய சூத்திரம் திட்டமிடுதல் எதிரானவைகள் இருக்காது. அது அப்படியே மறைந்து போகும். எல்லாவற்றை விட இந்த மறைந்து போகிற அனுபவம் என்பது யாருக்கு இருந்ததோ இல்லையோ, சூத்திரம் ஆண்டவராகிய தேவனுக்கு இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த மறைந்து போகிற அனுபவம் ஆண்டவருக்கு இருந்தது. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமென். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆண்டவரே சில நேரத்துல மறைகிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால் உங்க சத்துருக்களும் மறைந்து போவதிலே சந்தேகமே இல்லை. உங்க விரோதிகள் மறைந்து போவதில் ஆச்சரியமே இல்லை.
உங்களுக்கு எதிராய் கிரியை செய்கிறவர்கள் மறைந்து போவதற்கு தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மசோத்திரம் உங்க கண்களுக்கு அது மறைந்து போகத்தக்கதாய் தேவனாகி கர்த்தர் ஆச்சரியமான விதத்திலே ஒரு பெரிய நன்மையை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா, சோதரம். அப்படி ஆண்டவர் சத்துருக்களை, விரோதிகளை, எதிரிகளை மறைந்து போக பண்ணுகிறார் என்று சொன்னால், அதற்கு பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நீதிமொழிகள் 28:28, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனம். துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறபடி சத்திய தேவனாய் எழும்பி முதலாவது இடுக்கண்களை கர்த்தர் சுத்திரம் மாற்றுகிறார். இரண்டாவது, உங்க சத்துருக்கள், விரோதிகள், பகைஞர்கள், பொல்லாதவர்களை ஆண்டவர் மறைந்து போக பண்ணுகிறார். அப்படி அவர்கள் மறைந்து போகிறபடினால் அடுத்து அங்க என்ன நடக்க போகிறது? இந்த நீதிமொழிகள் 28:28 சொல்லுவதை போல நீதிமான்கள் பெருகுகிறார்கள். அல்லேலூயா. சண்டாளர்கள் இருந்த இடத்திலே சுத்திரம், துன்மார்க்கர்கள் இருந்த இடத்திலே, அநியாயக்காரர்கள், வஞ்சகர்கள் இருந்த இடத்திலே, அக்கிரமக்காரர்கள், பொய்யர் இருந்த இடத்திலே இப்ப யார் வருகிறார்கள்? நல்ல நீதிமான்கள் வருகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. ஒரு சம்பவத்தை நான் இவ்விதமாய் கேள்விப்பட்டேன். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே சுதந்திரம் ஒரு காவல் நிலையம் இருந்தது. அங்கு தலைமை காவலராக, அதாவது இன்ஸ்பெக்டராக ஒரு குறிப்பிட்ட அதிகாரி இருந்திருக்கிறார். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய கிரியைகள் எல்லாமே நியாயத்துக்கும் நீதிக்கும் எதிராய் மாத்திரம் கிடையாது. பல விதத்திலே ஜனங்கள் பல விதத்தில் துன்புறுத்தப்பட்டார்கள். ஒரு காலம் வந்தது, அந்த பகுதி, அந்த பட்டணம் தேவ ஜனங்கள் நிறைந்த, கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைந்த பட்டணம். ஒரு மனுஷன் ஏவப்பட்டு எல்லாரையும் குறிப்பிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்துதான் பாருங்க, கர்த்தர் நல்லவை. எதிர்பாராத சூழ்நிலையில அங்க இருந்த அந்த அதிகாரி அப்படியே மாற்றப்பட்டு விட்டார். மாற்றப்பட்டு தூர இடத்துக்கு, வேறு வெகு தூர ஸ்தலத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டார். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? அவருக்கு போனவருக்கு பதிலாக வேறு ஒரு அதிகாரி அங்க நியமிக்கப்பட்டார். இந்த நியமிக்கப்பட்ட மனுஷனுடைய நடவடிக்கை என்ன, சுபாவம் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன என்பதை ஜனங்க பார்க்கிறாங்க. கவனிச்சு பார்த்தாக்கா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இவன் வந்திருக்கிற அந்த சுத்திரம் அந்த அதிகாரி என்கிறவர், இன்ஸ்பெக்டர் என்கிறவர், முதலாவது நல்ல எல்லாருக்கும் தானம் பண்ணுகிறவர், தர்மம் பண்ணுகிறவர். ரெண்டாவது, எந்த மனுஷனா இருந்தாலும் மனுஷியா இருந்தாலும் அவங்களை உட்கார வச்சு ரொம்ப அன்போடு கூட பேசுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். மூன்றாவதாக, எந்த வழக்கு, எந்த காரியமா இருந்தாலும் தாமதமே இல்லாம அதற்கு உடனுக்கு உடன் பதில் செய்யப்பட்டது, அதுக்கு உடனுக்கு உடன் நல்ல நிவாரணம் கிடைக்கும். இப்ப ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இடுக்கம் பண்ணுகிறவர்களை தேவன் மறைந்து போக பண்ணினார். நீதிமொழிகள் 28:28 படி நீதிமானை கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். இந்த சம்பவத்தை தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். சில அதிகாரிகள், சில அதிகாரத்தில் உள்ளவர்கள், சில பொருளாதாரத்தில் தேறினவர்கள், சில தன்னையே பெரிய மனிதர்கள் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் பல நேரத்துல உங்க கண்களுக்கு தண்ணியா இருக்கலாம், உங்க கால்களுக்கு வலையா இருக்கலாம், உங்க ஜீவியத்துக்கு அவங்கதான் தடக்கல்லா இருக்கலாம். வாயை திறக்கவும் முடியல, சொல்லவும் முடியல, பாரத்தை சுமக்கவும் முடியலன்னு இருக்கீங்க. ஆனா எழுதி கொள்ளுங்க, இந்த சுத்திரம் இடுக்கன் பண்ணுகிறவர்களை தேவன் மறைந்து போக பண்ணின உடனே அடுத்த அந்த இடத்துல நீதிமான்களை பெருக பண்ணுகிறார்.
ஆமேன். உங்க பகுதியில, உங்க வீட்டில, உங்க ஜீவியத்துல இந்த நல்லவை சன்மார்க்க துன்மார்க்க அக்கிரமக்காரர்களை விட இனி உங்க ஸ்தலத்திலே கர்த்தருடைய வசனத்தின்படி நீதிமான்கள் பெருக போகிறார்கள். நீதிமான்கள் விருத்தி அடைய போகிறார்கள். நீதிமான்கள் பெருகும் போது என்ன நடக்கும்? நீதிமான்களுடைய கூடாரத்துல கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். இனி உங்க வீட்டிலும் உங்க அலுவலகத்திலும் உங்க ஜீவியத்துல கூட கர்த்தர் நீதிமான்களை பெருக பண்ணுகிறபடினால் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அந்த இடம் ஒரு பாடலினால் நிரம்பின இடமாய் மாறப்போகிறது. ஒளித்தட்டிலே போடப்படுகிற பாடல் அல்ல, அந்த உங்க பக்கத்துல இருக்கிறவர்களை மெய்மறந்து பாட போறாங்க, மெய்மறந்து கர்த்தருடைய வசனத்தை உயர்த்த போறாங்க. அப்போ நீங்க இருக்கிற இடம் நல்ல பாடல்களினால் நிரம்ப போகிறது. இரண்டாவதாக உங்க ஸ்தலத்திலே தேவையில்லாத துக்கமும் வியாகுலமும் இருக்க போவது இல்லை. அதற்கு பதிலாக ஆறுதலும் கர்த்தருடைய கிருபையும் தான் உங்களை நிரப்ப போகிறது. ஏனென்று சொன்னால் அவர் இடுக்கம் பண்ணுகிறவர்களை துன்மார்க்கர்களை மறைந்து போக பண்ணும்போது அதற்கு பதிலாக நீதிமான்களை பெருக பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவே. இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அழகான ஒரு தரிசனத்தோடு கூடிய ஒரு வார்த்தையை கொடுக்கிறதை நான் கிருபையை முன்னிட்டு பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவன். தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உங்க ஜீவியத்துல அவர் நீதிமான்களை பெருக பண்ண போகிறார். நீதிமான்களுடைய வருகை உங்களுக்கு அதிகமாக போகிறது. நீங்க இருக்கிற இடத்துல வேலை செய்கிற ஸ்தலத்துல யாரெல்லாம் பார்வோன்களை போலவும் ஏரோதுக்களை போலவும் காணப்படுகிறார்களோ அந்த பார்வோன் போன்றவர்களையும் ஏரோதுக்கள் போன்றவர்களையும் தேவன் மறைந்து போக பண்ணுகிறார். அதனால் நீதிமான்கள் உங்களில் பெருக போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நோவா ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். தானியேல் ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். சுவிசேஷத்துக்காக ஒரு நோவாவும் சத்தியத்துக்காக ஒரு தானியேலும் நீதிமான்களாய் இருந்ததை போல உங்களையும் கர்த்தர் அந்த நீதிமான்களாய் மாற்றுகிறார். உங்க ஜீவியத்துல அதை பெருக பண்ணுகிறார். அதனால் கர்த்தர் நல்லவே. உங்க ஸ்தலம் உங்க இருப்பிடம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நிறைந்ததை போலவும் தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்ததை போலவும் தேவ பிரசன்னம் நிறைந்ததை போலவும் உங்க ஸ்தலம் இருக்க போகிறது. கர்த்தராகிய தேவன் உங்க ஸ்தலத்திலே இதை நடப்பிக்க போகிறார். ஆண்டவர் அதை செய்கிறபடினால் கர்த்தருடைய கரத்தின் வல்லமை நீங்க பார்க்க போறீங்க. சீக்கிரத்துல நீங்க சாட்சியை சொல்ல போறீங்க. நீதிமான்களை பெருக பண்ணுகிற தேவன் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களை, அநியாயம் பண்ணுகிறவர்களை, நீதி கேடு செய்கிறவர்களை, பொல்லாப்பானது நடப்பிக்கிறவர்கள் இனி உங்களோடு கூட சமரசம் பண்ணுவதும் இல்லை, உங்களோடு பயணம் பண்ண போவதும் இல்லை. இனி அவர்கள் தான் சூத்திரம் மறைந்து போக போகிறார்கள். இனி உங்களால் மறக்கப்பட்டு போக போகிறார்கள். அது ஆண்டவரை கர்த்தர் செய்கிறார். தேவனே அதை செய்கிறபடினால் இனி நீதிமான்களுடைய வருகையும் நீதிமான்களுடைய பெருக்கமும் அதிகமாய் உண்டாகும். அதனால் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பிரசன்னமும் உங்களை சூழ்ந்திருக்கதை பார்ப்பீர்கள். இது கர்த்தரால் சொல்லப்படுகிற தேவனாகிய கர்த்தருடைய உன்னதத்தின் வார்த்தையாகிய தேவனுடைய சத்தம் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளப்பட்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, கர்த்தர் நல்ல இடுக்கல் செய்கிறவர்கள் மறைந்து போக போகிறார். கர்த்தர் நல்லவை. நீதிமான்கள் பெருக போகிறார். இது சாத்தியமா? இது சம்பவிக்குமா? இது நடக்குமா என்று சொன்னா கர்த்தர் சொன்னதைத்தான் நான் சொல்லுவேன். லூக்கா 1 சொல்லுது, சகரியா தேவனுடைய ஆலயத்துல ஊழியம் செய்யும் போது தேவதூதன் வந்து சொன்னதை சகரியாவால நம்ப முடியல, ஜீர்ணிக்க முடியல. அதனால அவன் வாய் பேச முடியாத ஊமையனா மாறிட்டான். அதே மாதிரிதான் இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களோடு ரொம்ப தெளிவா இந்த வார்த்தைகளை சொல்றார். இதை நீங்க நம்பி விசுவாசித்து ஸ்தோத்திர அறிக்கையை ஏற்றுக்கொள்வீங்கன்னா
கர்த்தர் சொன்ன மாதிரி உங்க ஜீவியத்தில் இருக்கிற இடுக்கன் பண்ணுகிறவர்கள் மறைந்து போவார்கள், நீதிமான்கள் பெருகி விடுவார்கள். அதோடு கர்த்தர் சொன்ன எல்லாம் மீது ஆசீர்வாதம் உண்டாகும். அவிசுவாசியா இராதபடிக்கு விசுவாசியா இருங்க, ஸ்தோத்திரத்தோடு காணப்படுங்க. இந்த ஏசாயா 65:16 வசனத்தின்படி இந்த நாள் முழுவதும் என் தேவன் உங்களோடு கூட சத்தியத்தின் தேவனாய் வெளிப்படட்டும், அந்த சத்தியத்தின் தேவனாய் காணப்படட்டும். தேவனுடைய சத்தியம் உங்களை இருளில் நடத்தாமல் வெளிச்சத்தில் நடத்துவதாக, இடுக்கணில் இல்லாமல் விசாலத்தில் நடத்துவதாக. யாருமே எதிர்பார்க்காத உயரத்தையும் யாருமே நினைக்காத பெரிய அற்புதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் சத்தியத்தின் தேவன். அந்த சத்திய தேவனை குறித்து 2 அற்புதமான காரியங்களை நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த அற்புத வார்த்தைகளும் இடையிடையே கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நடக்க போகிறதுக்காக, நிறைவேற போகிறதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை சுத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை கிருபையின் அபிஷேகத்தினால் கர்த்தர் நடத்தி இன்னைக்கு நல்ல வசன ஆராதனையை கர்த்தர் கொடுத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே பாடல் ஆராதனையை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல 100 வசன ஆராதனை 100 அல்லேலியாக்களை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட சங்கீதம் 65:16 சத்திய தேவன் என்கிற தேவனாய் நீர் ஜனங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராவுடைய பலிபீடத்திலிருந்தும் கர்த்தராலும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைவருடைய குடும்பத்திலும் அப்படியே பலிப்பதாக, அப்படியே நிறைவேறுவதாக. ஆண்டவரே உடைய கிருபையின் அபிஷேகத்தாங்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் அனைத்திலும், முயற்சிகள் அனைத்திலும் கூட இருப்பீராக. தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.